நாட்கள், 7 காலங்கள், 7 மாதங்கள், 7 வருஷங்கள். அல்லேலூயா. அந்த 7ஆம் தரம் பிரியமான விடாமுயற்சி. அல்லேலூயா. நீ ஒரு நாள் ஜெபம் பண்ணி நடக்கலையா, அடுத்த நாள் ஜெபம் பண்ணு. 2வது நாள், 3வது நாள், 5வது நாள், 6வது நாள், அந்த வாரம் முழுவதும் நீ ஜெபத்தை ஒழுங்காய் பண்ண நிச்சயமாய் எரிகோ விழுந்தது போல எதிராளி விழுமா. கர்த்தர் உள்ளங்கை மேகளவு எலியாவுக்கு காண்பித்து அந்த தேசத்திலே ஒரு பெரிய அருள்மழை பெய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபையை உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம். அந்த 1 ராஜாக்கள் 18:45 பாருங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒரு சாதாரண ஒட்டக உடை தனித்து அற்பமாய் அந்த தேசத்திலே வாழ்ந்த எலியாவை கொண்டு நம்மை போல பாடு உள்ள மனுஷன்தான் எலியா. பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். எண்ணி பாருங்க. அடுத்தால ஒரு 7 நாட்களை பற்றி, 7 காரியங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். இங்கே எதிராளி படை நாகமான் என்கிற ஒரு தளபதி, படை தளபதி இருக்கிறார். அந்த மனுஷருக்கு குஷ்டம், முகத்திலே உடம்பிலே குஷ்டம் வருகிறது. அந்த காலத்தில் குஷ்டத்துக்கு மருந்தே கிடையாது, குஷ்டம். அதே இஸ்ரவேலிலிருந்து பிடித்து போன ஒரு வேலைக்காரி சொல்லுகிறார், எலிசாவினுடைய அன்பை, வல்லமையை, கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற எங்கள் ஊர் எலிசா தீர்க்க தரிசி இடத்துல போய் நீர் ஏதாவது விண்ணப்பம் பண்ணினால் அவர் உம்மை குணமாக்க முடியும் என்று சொல்லப்போது அந்த வார்த்தையை கேட்டு நாகமான் என்கிற தளபதி அந்த எலிசா என்கிற தீர்க்க தரிசி இடத்துல வருகிறார். அவருக்கு அதை கேட்டு எலிசா என்ன சொன்னார்? அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். இதற்கு இடையில வேறு வசனத்தில் அந்த தளபதிக்கு நாகமானுக்கு எரிச்சல் வந்துடும். நம்ம பெரிய நாட்டுக்கு தளபதி இவன்ட்டு வந்திருக்கோம், ஓடி வந்து முகத்தை தடவி, உடம்பை தடவி, அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல தடவி அந்த தெய்வத்து நாமத்தை சொல்லி நம்மளை சுகமாக்குவான்னு தான் அவன் எதிர்பார்த்துருப்பான். ஆனால் எலிசா அசட்டையாக சொன்னான், நீ போய் யோர்தானில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, முங்கி எழும்பு 7 தரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை எதிராளிக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோடு பழகுகிற, ஆண்டவரோடு உறவாடுகிற, கர்த்தருடைய சமூகத்திலே இரவும் பகலும் விழிப்புடன் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். நாகமானுக்கு தெரியாது. அவன் தளபதி, ஊருக்கு உலகத்துக்கு ராஜாக்கு தளபதி. ஆனால் அவன் ஆண்டவருக்கோ சீசன். அல்லேலூயா. அவன் கோபப்பட்டான். அவங்க கூட போன நண்பர்கள் சொன்னார்கள், தளபதியாரே அவர் இப்படி ஒரு 7 தடவை ஸ்நானம் தானே பண்ண சொல்கிறாரு, நீங்கள் தான் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்தி, அதுக்கு பிறகுதான் அந்த 14வது வசனம் அவன் என்ன செய்கிறான்? 7 தரம். அல்லேலூயா. அவன் 7 தரம் அந்த எலிசாவினுடைய வார்த்தையின்படி அவன் முங்கி எழும்பும் போது அவனுடைய முகம் சிறு பிள்ளை முகம் போல குஷ்டரோகம் மாறிற்று. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். சில கஷ்டங்கள், சில பாரங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம் சில நாட்களாய் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு பரிகாரம் ஆண்டவர் வைத்திருப்பார். பிரியமானவர்களே, அந்த எரிகோ 7வது நாள் தான் விழுந்தது. அந்த 7வது ஒரு தடவை முங்கி அவன் நாகமான் முழிச்சு பார்த்துருப்பான். குஷ்டம் அப்படிதான் இருந்தது. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை, 6வது தடவை, 7 தடவை
7 தரம் முடித்த பிறகுதான். தயவு செய்து பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகவர் பல மாசமாய், பல வாரமாய், பல வாரங்களாய், பல வருஷமாய் கூட இப்படி இருக்கிறதே முறுமுறுக்காதீங்க. கர்த்தர் அதன் வேளையிலே அதன் காரியத்தை அவர் சொன்னதை கண்டிப்பா செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து. அல்லேலூயா. அங்கே என்ன நடக்குது? அந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பெரிய தேசத்து ராஜா. அவன் ஒரு பெரிய பொற்சிலை, விக்கிர சிலையை உருவாக்கி அதை தெய்வமாக பாவித்து எல்லாரும், எகிப்து தேச மக்கள் எல்லாரும் அதை தாழ விழுந்து வணங்குகள் என்று கட்டளையிடுகிறான். பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லோரும் அதை விழுந்து அதை நமஸ்காரம் பண்ணி கொள்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்ட சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்கிற 3 அந்த நேபுகாத் நேச்சர் உண்டு பண்ணின விக்கிர சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். இவர்கள் கர்த்தருடைய தாசர்கள். இப்போது எல்லாரும் தாழ விழுந்து, பெரிய அதிகாரிகள் எல்லாருமே தாழ விழுந்து வணங்குகிறார்கள். அடிமையாக இருக்க 3 அற்பமாக எண்ணப்பட்ட இவர்கள் அதை மறுக்கிறார்கள். அப்ப நேபுகாத் நேச்சருக்கு தகவல் போகிறது. இவர்கள் தானியேலுடைய நண்பர்களாய் இருந்தபடினால, தானியேலை அவன் நேசிக்கிறதுனால ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். இப்போ இப்படி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாரேன், நான் பார்ப்பேன். நாதஸ்வரம் எல்லாம் ஊதும் போது, நாதஸ்வரம்லாம் வாத்தியங்கள் ஊதும் போது நீங்கள் 3 பேரும் இந்த சிலையை வணங்கணும், நான் பார்ப்பேன். இல்லைன்னு சொன்னால் உங்களை எருக்களத்தில் எரிகிற சூளையில் போட்டுருவேன்னு சொல்லும்போது அந்த 3 பேருமே எதிர்ப்பு சொல்லுகிறார்கள். ராஜாவே, நீர் எங்களை கொன்று போட்டாலும், அக்கினி சூளையிலே போட்டாலும் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் சொல்லுகிறது ஒண்ணே கேளும், நீர் உண்டு பண்ணின இந்த பொற்சிலையே, கற்சிலையே நாங்கள் வணங்க மாட்டார். ஆண்டவர் தப்புவிக்காமல் போனாலும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. அதன் பிறகுதான் இந்த வசனம், நம்ம வாசித்த வசனம், அந்த தானியேல் 3:19 அவனுக்கு கடும் கோபம் வருகிறது. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், உடனே தலையை வெட்டிதான் எடுத்திருக்க வேண்டியது, வாய்ப்பு கொடுத்தோம், ஆனாலும் நம்ம முன்னே இப்படி மறுதளிக்கிறான்னு சொல்லி சூளையை 7 மடங்கு, ஒரு சூளை அக்கினியாய் இருக்கும், அந்த சூளையை இன்னும் அதே போல 7 மடங்கு அதிக வெப்பமாக, அதிக சூடாக்கும்படி கட்டளையிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 20வது வசனம், சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அல்லேலூயா. பலசாலிகளை கட்டி அவனோட அக்கினியில கொண்டு போடும்படி செய்தான். அல்லேலூயா. அதுக்கு என்ன நடந்திருக்கும்? அல்லேலூயா, சோத்திரம். அதிலே அக்கினி சூளையிலே போட போன பலசாலிகள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கோ ஒரு சேதாரம் வராதபடி கர்த்தரே அவருக்குள் 4வது மனுஷராக அந்த சூளைக்குள்ளே இறங்கி அவர் செய்த பணியை காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ
சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்ன நடந்தது? அவருடைய விசுவாசத்தின்படி தேவன் அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி அந்த 4 வரையும் விடுவித்தார். ஆண்டவர் கொடுத்த அக்கினி உலக அக்கினிகளை அவித்து ஜெயமெடுக்கிற அக்கினி. இந்த உலகத்தில் எவ்வளவு எத்தனை 1000 தீ பரவி எரிந்தாலும் ஆண்டவர்கள் அபிஷேகம் என்கிற அக்கினி அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த பரிசுத்த தேவனுடைய அக்கினி இந்த சாதாரண அக்கினி 7 மடங்கு சூளை அக்கினியை அவித்து போட்டது என்று தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை கவனிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். கர்த்தருடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்தினார். நேபகாத் நேச்சார் எகிப்து பார்வோன்ல பெரிய ராஜா தான் இருக்கட்டுங்க, இருக்கட்டு. ஆனால் அவருடைய பிள்ளைகளோ சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் சாதாரண ஒரு அடிமைப்பட்டவர்கள் அவர்களுடைய பார்வைக்கு. ஆனால் கர்த்தருடைய தாசர்களாய் இருந்ததுனால அவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா உலகமே போற்றுகிற பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் மாபெரும் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. அவர்களை 3 பேரும் கெட்டி போட்ட பலவான்கள் மரித்து போனார்கள். இவர்களோ தலைமயிறு கூட முடி கருகாமல் தீவுக்குள்ளே, அந்த தீக்குள்ளே, அக்கினிக்குள்ளே ஜாலியா அப்படியே உலாவி வருகிறதை அவன் காணும்படி செய்தான். கர்த்தரை அவன் தரிசித்தான். அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. அந்த தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நேபகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசனை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்டேட்மெண்ட். எதிராளி பெரிய பார்வோன், உலக அந்த தேசத்துக்கே பார்வோன் ஆண்டவரை மகிமைப்படுத்த காரணமாய் இருந்தவர்கள் சாதாரண அடிமையாக இருந்த சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு காரியத்தை, ஒரு அதிசயங்களை, ஒரு அற்புதங்களை செய்யணும்னு சொன்னா அவருடைய பிள்ளைகளை வைத்து தான் செய்வார். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, லாசருவை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எத்தனையோ காரியங்கள் நம்ம வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் உபத்திரப்படுவது அந்தவர் சிலவர்களை பொன்னையும் வெள்ளியும் புடமிடுகிறது போல இந்த மாதிரி பெரிய அற்புதங்களை செய்வதற்காகத்தான். யோபு சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோமே. யோபு உள்ளங்கால் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் பருக்களால் பாதித்தோம். அவனுடைய உடைமைகள், பிள்ளைகளை ஒரே நாளிலே அக்கினியிலே அவித்து போட்டோம். அவனை வைத்தே ஆண்டவர் ஒரு பெரிய மிராக்கலை செய்தார். எத்தனையோ சாட்சிகளை
பரிசுத்த வேதாகமத்திலே காண முடியும். கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? கஷ்டம் வருதா, பாடு வருதா, உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, பயப்படாதீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு அடிமையாகிய சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோபை கொண்டு அல்லேலூயா அந்த தேசத்தில் பார்வோன் தேசத்தை அசைத்த தேவன் அற்பமான நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கலங்காதீர்கள், ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை கவனிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், மத்தேயு 12:44, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, 45வது வசனம், திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்ல. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வசிக்கிறோம், வாழ்கிறோம். அன்பானவர்களே, சில மனுஷர்களுக்கு பிசாசு பிடித்து அழைத்து வருவாங்க. போதகர்மாரும் நல்ல செபிப்பார்கள், சபையார் செபிப்பார்கள், விடுதலை பெறுவார்கள். அதன் பின்னும் அவர்களுடைய அந்த தடுமாற்ற ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக இல்லாததுபடினால அந்த இருதயம் வெறுமையாய் இருக்கிறதுனால முதலாவது அந்த மனுஷிய விட்டு போன அந்த பிசாசு வேறு இருப்பிடம் கிடைக்காம அங்கே இங்கே அலைஞ்சி திரிஞ்சு தாம் விட்டு வந்த ஆளப்பை பார்ப்பென்று பார்க்கும்போது மறுபடியும் அது தூத்து தொடச்சி வெறுமையாய் இருந்தால் சந்தோஷப்பட்டு அதே போல இன்னிலும் பெரிய 7 ஆவிகளை அழைத்து கொண்டு அந்த மனுஷிக்குள்ள வாசம் பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த மனுஷியுடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காரியம் முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு நீ ஆண்டவரை விட்டு பின்மாறினால் அந்த பிசாசு திரும்பவும் வந்து ஆளுகை செய்யும் என்பதை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக உணர்த்துகிறார். தயவு செய்து முடிவு பரியந்தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுகிற இயேசு அவர் சமயத்துக்கு மட்டும், அவரை சுயநலம் மட்டும் மாற்றும் நன்மைக்காக மட்டும் அவரை தேடாதபடி கடைசி வரை அவரை தேடுவோம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாயிருக்கிறது. இன்னும் நம்ம வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9வது வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். எனக்கு அன்பானவர்களை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு 33 வருஷம் ஆண்டவர் ஊழியம் செய்தார். இல்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்லி அவரை பிடித்து கொலை செய்து விட்டார்கள். ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஜனங்கள் சொல்லியிருந்தார். ஆனாலும் மரித்தவர்கள் எப்படி பிழைப்பார்கள் என்கிற சந்தேகம் அங்கே இருந்ததுனால எல்லாரும் ஆண்டவரை கல்லறையிலே பிரேதமாகத்தான் அவரை தரிசித்து வந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் முதலாவது தரிசனமானது மதகலேனா மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு மகளுக்கு. அந்த மகளுடைய நிலைமையை நம்ம பார்ப்போமா? மார்க் 16:10 வாசிக்க கேளுங்க. அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தாள். மதகலேனான் மரியாள் யாருங்க? ஒரு பிசாசு பிடித்த பெண். அப்படி என்றால் அந்த மகள் ஒரு பாவம் செய்த மகள் ஏதாவது இருக்கும். ஒரு பிசாசு யாரை அண்டும், யாருக்குள்ள போய் இருக்கும், வாசம் பண்ணும். அசுத்தமும் துர்க்குணமும் நாத்தம் அடித்த சரீரத்தில் தான் அது வாசம் பண்ணும். அப்படி என்றால் ஒரு பாவம் செய்த மகள் மதகலேனா மரியாள், அவளிடத்தில் 7 பிசாசுகளை கர்த்தர் துரத்தியிருந்தார். அந்த 7 பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருக்கு சீசியாய் அவள் இருந்தாள். அப்படிப்பட்ட உலகமே அற்பமாக எண்ணப்பட்ட மகள் அந்த மதகலேனா மரியாள். அப்படியாய்ப்பட்ட மகளுக்குத்தான் ஆண்டவர் முதலாக தரிசனமானார். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவருடைய சீசர்கள் 12 பேர் தாயார் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தார்கள். பேதுரு, யோவான், தோமா, நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்கும் அவர் தரிசனமாகல. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கு தலைக்கல்லாய் வைத்து அழகு பார்க்கிறவர். நொறுங்குண்ட ஆவிகளையே தேடி அவர் ஆசிர்வதித்து கனப்படுத்த விரும்புகிறவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ஐஸ்வர்யவான்களை அல்ல, கோடீஸ்வரர்களை அல்ல, படித்தவர்களை அல்ல, படிக்காத முட்டாள்கள், தரித்திரர்கள், ஆகாது என்று புறம்பே தள்ளப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதுல அதிக ஆர்வமுள்ள தேவன் இதை அப்படியே உறுதிப்படுத்தியிருக்கிறது பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கூட எங்களை சொசைட்டியில் ஒரு மதிப்பே கிடையாது, பணம் கிடையாது, வசதி கிடையாது, வாய்ப்பு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, பிள்ளைகள் செல்வங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி புலம்புகிறீங்களோ, வெறுமையாக இருந்த மதகலேனா மரியாளை ஆண்டவர் கனப்படுத்தி கௌரவப்படுத்தின தேவன் இன்றைக்கு அவரிடத்தில் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய நிலையை பாரு, நிச்சயமாய் கைவிடாத கண்மலை, நொறுங்குண்டு போய் ஆதரவற்று வெறுமையாக திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு ஓடி வந்து உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு உயிர்த்தெழுந்த ஆவியானவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 34வது வசனம். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அந்த நாட்களிலே மலை பிரசங்கம் பண்ணினார். கிராமத்துக்கு அப்பாலே இருக்கிற வயல்வெளி மலை பிரசங்கம். இருட்டான நேரத்திலே அவர் அநேகவருக்கு சுவிசேஷ அறிவிப்பதை வாடிக்கையாக தேவன் கொண்டிருந்தார். ஒரு காலகட்டத்திலே திரளான ஜனங்கள் அந்த மலை பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆவலாய் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரும் சுவிசேஷம் பிதாவினுடைய ரட்சிப்பையும் அவருடைய அன்பையும் எடுத்து கூறி நேரம் இருட்டாகிவிட்டது. இப்போது சீசர்கள் சொல்லுகிறார்கள், தேவனே, இவர்கள் ஊர் தள்ளி போகணும், நான் சில கடந்து போகணும், இவர்களை இருட்டுவதற்கு முன்னால் அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சீசர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போது ஆண்டவர், அல்லேலூயா, சோத்திரம், ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தில் எத்தனை அப்பம் உண்டு என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இருக்கிறவைகளில் ஆசீர்வதிக்கிற தேவன். இருக்கிறவைகளில் நம்மகிட்ட என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? எலிசாவிட்ட சொன்னா ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குன்னு சொன்ன எலிசாவிடத்திலே வெறுங்குடத்தை வாங்கி அதை வார்த்து வெறுமையாக இருந்த குடங்களை நிரம்பி வழிகிற குடமாக மாற்றின எலிசாவை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட ஒரு மனுஷன் இடத்திலே, அல்லேலூயா, 7 அப்பங்களும் சிறு மீன் துண்டுகளும் இருந்தன. 7 பேரும் அப்பம் சாப்பிடுவதற்காக, பாதுகாப்பாக, பிரசங்க நேரம் ஆனால் நம்ம சாப்பிட்டு திருப்தியாய் வரலாம் என்று சொல்லி ஆயத்தமாக ஒரு மனுஷனிடத்தில் 7 அப்பங்கள் சில மீன் துண்டுகள் இருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர், பிரியமானவர்களே, அந்த ஜனங்களை பார்த்து தரையிலே பந்தியிருங்க, எல்லாரும் 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள் மட்டுமே 5000 பேர், குழந்தைகள் பெண்களை தள்ளி புருஷர்கள் மட்டுமே 5000 பேர் பந்தியிருந்தார்கள். அல்லேலூயா. அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகத்துவமான ஆண்டவர்! இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல செய்கிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையிலும் எல்லாத்தையும் ஆண்டவரை வித்து எடுத்து நாசம் பண்ணி ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருந்தவன், ஊர்வம்பு, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, செலவு அப்படியெல்லாம் பண்ணி வெறுமையாயிருந்த என்னையும் கூட கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை திருப்தியாய் நடத்தினார். 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்தது. பிரியமானவர்களே,
ஒரு பைசா கடன் இல்லாதபடி கர்த்தர் போஷித்தார். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாய் இருக்கிறேன். 2 பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தால் எவ்வளவு சொசைட்டியில் எவ்வளவு வரதட்சணை சீர்வரிசை எவ்வளவு லட்சம் செலவாகும் என்பதை கணக்கிட்டு பாருங்கள். இருக்கிறவைகளிலே எனக்கிட்ட இருந்த சொற்ப பைசாலே அல்லேலூயா இருக்கிறவைகளை திருப்தியாக நடத்தி இன்னைக்கு ஒரு பைசா கடன் இல்லாம அல்லேலூயா. அந்த மத்தேயு 15:37 சொல்லுகிறது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. திருப்தியான 12 சீசர்கள் அல்லேலூயா சோதரம் வெறுமையான 7 அப்பத்தையும் 7 கூடை நிறைய திரும்ப எடுத்து செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை யாராயிருந்தாலும் சரி, நீங்க எந்த மனுஷர் எந்த ஜாதி மலம் குலம் எப்பேற்பட்ட ஆளாயிருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திரம் பிரச்சனை போராட்டம் வெறுமை கஷ்டம் நஷ்டம் பாண்டு கண்ணீர் இயலாமை வியாதி துன்பம் மரண படுக்கை அப்படி எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் வருவீங்களா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல செய்து திருப்தியாக்கி நடத்தி அல்லேலூயா சோதரம் நம்மை நடத்துகிற சர்வ வல்லவர் நமக்கு இருக்கிறார். சகாரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஊழியம் செய்யலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், கர்த்தரை வீட்டில் இருந்து தொழுது கொள்ளலாம். உண்மையிலே கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாய் இருக்கும். எங்கள் வாழ்க்கையிலும் அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள், ஒரு அருமையான மகனே இழப்பு, அது ஒரு பெரிய கஷ்டம். ஆரம்பம் ஒரு பயங்கர இழப்பு, உபத்திரவம், பிரச்சனை, மரண கண்ணிலிருந்து தான் கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஆனால் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் ஆற்றுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் ஆற்றப்பட்டு இருக்கிறோம், தேற்றப்பட்டு இருக்கிறோம், சமாதானத்தை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அற்பமான ஆரம்ப நாளை யார் அசட்டை பண்ணலாம்? தேவனிடத்திலே நீ எந்த நிலைமையில வந்தாலும் சரி, ஆண்டவருக்குள் இரட்சகருக்குள் பரிசுத்த ஆவியானவருக்குள் பிதாவின் தேவனுக்குள் வந்த நாள் முதல் அவருக்கு பிரியமாய் எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்டாய் உண்மை உள்ளவனாய் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடக்கிறவனாய் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவனாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள், கர்த்தருக்கு 7 கண்கள், 7 கண்களும் அவரை நோக்கி பார்க்கிற செருபாபேல் மீது, அந்த தூக்கு நூல் மீது, அந்த உண்மை தூக்கு நூல்னா ஒரு கொத்தன் கட்டடம் கட்டும்போது பிடிக்கிற தூக்கு நூல், அது ஒழுங்கா இருந்தாதான் அந்த கட்டடம் நேராக இருக்கும். அப்படி கரெக்டா இருக்கிற அந்த செருபாபேலாகிய கர்த்தருடைய தாசனாகிய ஊழியக்காரனாகிய விசுவாசியாகிய ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடுகிற யாராயிருந்தாலும் அந்த செருபாபேலின் தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்த்தால், கர்த்தர் உன்னை சந்தோஷமாய் பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி கட்டப்படும்? இன்னைக்கு எங்க குடும்ப வாழ்க்கையை வந்து பாருங்க. எங்க பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்த்தார், பிரகாசம் அடைந்திருக்கிறோம், நன்மையும் கிருபையும் பெற்றிருக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பமும் கர்த்தருக்குள் ஐக்கியப்பட உதவி செய்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார், குறைகளை நிறைவாக்கியிருக்கிறார். எவ்வளவோ வியாதி சரீரம் முழுவதும் அத்தனையிலிருந்து ஒரு பூரண விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோதரம் சோதரம். எனக்கு அன்பானவர்களை, அந்த 7 நாள் 7 வாரம் 7 மாசம் 7 காலம் 7 மணி இப்படியாய்ப்பட்ட அந்த 7 நாட்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான அதிசயமான நாட்கள் வேதத்திலிருந்து தியானித்தோமே. அப்படியே செபிக்கலாமா? கர்த்தர் நம்மை வசனத்தை சத்தியத்தை அறிவீர்கள், நிச்சயமாய் பிரியமானவர்கள், இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். பரிசுத்த தேவனே, நல்ல ஆண்டவரே, அப்பா உம்முடைய சத்திய வாக்கு ஆண்டவரே, 7 நாட்கள் 7 காலங்கள் 7 சமயங்கள் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த கிருபையின் 7 நாட்கள் இப்படி பல காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே தியானிக்க உதவி செய்தீர். நாங்கள் தியானித்த அத்தனையும் ஜீவனுள்ள சத்தியங்கள் அப்பா.
ஆண்டவரே இந்த சத்தியத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு அறிந்து கொள்ள உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தபடியாலே சோதரம். ஆண்டவரே 7 அப்பங்களையும் ஆண்டவரே 7 துண்டு மீனையும் அநேகம் பேருக்கு 7000 10,000 பேருக்கு ஆண்டவரே கொடுத்து மீதியும் எடுக்க வைத்த தேவன், குறைவுபட்டவர்கள் ஆண்டவரே வருந்தப்பட்டு பாரம் சுமந்து கஷ்டம் துக்கம் நிந்தை அவமானம் வியாதி பலவிதமான பிரச்சனையிலே ஆண்டவரே வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் விடுவிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நாங்களும் உண்மையாய் இருக்க உதவி செய்யும் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே விசுவாச பிள்ளைகள் உண்மையாய் நடந்து தூக்கு நூலாய் உண்மையாய் இருக்கும்போது கர்த்தர் ஆண்டவரே எங்கள் காரியங்களை உம்முடைய 7 கண்களும் விசாரித்து அறிந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி வாக்கின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக சோதரும். வேத வசனத்தை அறிந்து கேட்டு உணர்ந்த நாங்களும் அப்படியே அதை பின்பற்றி அல்லேலூயா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படியாய்ப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் எவ்வளவாய் நன்மையாய் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். நாங்கள் அப்படி எங்கள் பிள்ளைகளும் வாழ உதவி செய்யும். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் செபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதா.